வணக்கம். கடைசி வீடியோவில் பாதம் எப்படி நம்ம சுயமாக மசாஜ் பண்ணணும்னு செஞ்சு காமிச்சிருந்தேன் இல்லைங்களா. இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கே ஒய்ஃபுக்கோ அல்லது கணவனுக்கோ இல்லை உங்கள் அம்மா அப்பாவுக்கு இருக்கலாம், இல்லை குழந்தைங்களுக்குலாம் இருக்கலாம். ஸோ கால் வலின்னு வந்தாக்க அவங்களுக்கு மசாஜ் எப்படி செய்யறது தான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். சரிங்களா. ஏற்கனவே பாதத்தை காமிச்சிட்டேன் நான் செல்ஃபாக மசாஜ் பண்ணுறது. இன்றைக்கி இந்த கெண்டைக்கால்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதாவது இந்த ஆங்கிள் இருந்து இந்த முட்டியோட ஜாயிண்ட் வரையும் இந்த பகுதி தான் கால்ஃப் மசில்ஸ் இல்லைன்னா இந்த கெண்டைக்கால். இது சதை பகுதி. இந்த இடத்த தான் மசாஜ் பண்ணணும். இது கால் வலிக்கு இது ஒரு முக்கிய காரணம். கால் வலின்னா இப்போ என்ன மசாஜ் செய்யணுன்றது இப்போ செஞ்சு வாங்க. சரிங்களா. இதில் ஒரு 3-4 வகை இருக்குது. ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய், விளக்கெண்ணெய். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். கையில் தாராளமாக எண்ணெயை போட்டுக்கோங்க. ஒரு கால் மட்டும் இன்றைக்கி செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் 2 கால் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சுக்கோங்க. ஸோ சாதாரணமாக அழுத்தம் கொடுக்காம பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்யணும்னா நல்லா முழுசாக பாதம் போட்டுருங்க. 2 கைகளையும் மெதுவாக அழுத்திட்டு இது மாதிரி. இதுக்கு பேர் எஃப்ளராஜ்னு சொல்லுவோம். 1 2 3 முறை இப்படி செய்யலாம். அதுக்கப்புறம் ஒரு கால் இப்படி அழுத்தி பிடிச்சிக்கோங்க. இன்னொரு விரலில் இது மாதிரி சர்க்கிளாக அந்த மசில்ஸ் ஒரு 3 முறை. 1 2 3 சர்க்கிள் மோஷனில். ஓகே. 3 முறை ஒரு சைடு பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த பக்கம் கால் பிடிச்சிட்டு ஒரு 3 முறை இந்த சைடு. 1 2 3 1 2 3 1 2 3. இப்போது இந்த எஃப்ளராஜும் பெஸ்டிசாஜும் இது 2 பண்ணும்போது இங்கே இப்போ நாட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள் தெரியும். இந்த நாட்டு தான் கால் வலிக்கு ஒரு காரணம். மசில்ஸை நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணலாம். இதெல்லாம் அழுத்தம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கொடுக்கணும். எந்த அளவுக்கு அழுத்தம் இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் கொடுக்கணும். சரிங்களா. இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தம் நேடிங். தம்மில் ஏன்னா இப்போ இங்கே முடிச்சு இருக்கிறது தெரியுது. அதனால் தம்மில் நம்ம வேலை செய்யணும். இது மாதிரி இப்போது மசாஜ் செய்யும்போது ஒரு டெக்னிக் என்னென்னா, மெயினாக நீங்கள் விரல் இப்போ கையே இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கை வலிக்க ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் உங்கள் அந்த கையோட ஸ்ட்ரென்த்து மட்டும் பத்தாது நம்ம மசாஜ் பண்ணும்போது. ஸோ நல்லா அழுத்தம் கொடுக்கணுன்னா என்ன பண்ணணும்னா நம்ம பாடி மூவ் ஆகும் அந்த மசாஜ் கூடிய. சரிங்களா. எப்படி நம்ம இப்படி பண்ணாக்க கை மட்டும்தான் மூவ் ஆகுது. நம்ம கையோட ஸ்ட்ரென்த்து மட்டும்தான் அதில் போகுது. ஆனால் இப்போ பாடியோடு மூவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, பாடி முன்னாடி போகணும். 2 இப்போ என்ன ஒன்று நம்ம கை அழுத்தத்தை ஒழிஞ்சு நம்ம பாடி வெயிட் உடம்புல படுது. சரிங்களா. தடவி வச்சு இப்போ கட்டை விரல் இங்கே முடிச்சிருக்கிறதுனால கட்டை விரலில் தேய்க்கணும். எண்ணெய் தாராளமாக போட்டுக்கோங்க. இல்லைன்னா கை எரியும், காலும் எரியும். சர்க்கிள் மோஷனில் பண்ணுவோம். 2 கையும் சேர்ந்து சர்க்கிள் மோஷனில். 3 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 2 3 4 1 2 3 4. இப்போது ஏற்கனவே இப்போ சொல்லியிருக்கேன் வீடியோவில், எப்படி மசாஜ் பண்ணும்போதும் டுவோர்ட்ஸ் ஹார்ட்டு தான் நம்ம புஷ் பண்ணணும். சரிங்களா. டுவோர்ட்ஸ் ஹார்ட்டு தான் பிளட்டை புஷ் பண்ணணும். அகெயின் உங்களோட பாடி யூஸ் பண்ணுங்க. கை மட்டும் யூஸ் பண்ணாமல் பாடி வெயிட் யூஸ் பண்ணுங்க. ஓகே. அடுத்தது பாருங்கள். இது அழுத்தம் கொடுத்து அப்புறம் சாதாரணமாக அழுத்தம் இல்லாமல்
ஏதாவது நாட்ஸ்லாம் இருந்ததுன்னா மூவ் பண்ணுறதுக்கு இது வசதியாக இருக்கும். ஓகே, நாட்டு எங்கே இருந்ததுன்னா அங்கே மட்டும் கொஞ்சம் நேரம் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் நீங்கள். இப்போ இங்கே நாட்டு தெரியுது, அதனால் இந்த நாட்டு எடுக்கிறதுக்காக ஒரே முறையில் வந்து நாட்டு எடுக்க முடியாது. ஒரு வாரத்தில் வந்து ஒரு 2-3 நாள் 4-5 நாள் செஞ்சிங்கன்னா தான் இந்த நாட்டு எடுக்க முடியும். ஸோ நாட்டு இல்லாமல் இருந்ததுன்னா வலி இல்லாமல் இருக்கும், நாட்டு இருந்ததுன்னா கால் வலி இருக்கும். இது உடம்புல காலில் மட்டும் கிடையாது, உடம்புல எங்கே நாட்டு இருந்தாலும் அந்த இடம் வந்து வலிக்கும். இப்போ ஷோல்டரில் இருக்குனாக்க ஷோல்டர் பிளேடில் இருந்தாக்க அதுக்கு கீழே இருந்தாலும் அங்கேயும் வலிக்கும். எங்கெல்லாம் நாட்டு இருக்கோ அங்கெல்லாம் வலி இருக்கும். அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மசாஜ் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸ்கின் ரோலிங் பண்ணுவோம். இது வந்து ஸ்கின் ரோலிங். ஓகே, ஸோ அடுத்தது ஒரு இதுக்கு மொத்தமாக ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் ஒரு காலுக்கு. ரெண்டு கையில் பண்ணுங்க. ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்னா முதல்ல வந்து ஹேக்கிங் பண்ணிவிடுவோம். ஏன்னா இதுக்கு என்னன்னாக்கா இப்போ நம்ம கையில் வந்து நல்லா அழுத்தி நீவிட்டுருக்கோம். இது வந்து ஹேக்கிங் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது மாதிரி இந்த விரல்கள், இந்த நுனி விரல்லேருந்து சுண்டி விரல்லேருந்து இந்த பகுதி மட்டும்தான் அடிக்கணும், இங்கே அடிக்கக்கூடாது. ஓகேங்களா? இதுக்கு பேர் வந்து ஹேக்கிங். எப்போ ஹேக்கிங் பண்ணாலும் ஒரு முறை தேய்ச்சி விட்டுருணும், 3 முறை. அதுக்கப்புறம் கப்பிங். இதெல்லாம் என்ன பண்ணணும்னா ரத்த ஓட்டத்தை வந்து அதிகமாக்கும். நம்ம கப்பிங்லாம், ஹேக்கிங் கப்பிங்லாம். கை வந்து இப்படி குழியாக வச்சுக்கோங்க. கை இப்படி வச்சக்கூடாது, அடிக்கும், வலிக்கும். கை வந்து இப்படி குழியாக இருக்கணும், இப்படி குழியாக இருக்கணும். ஓகேங்களா? கப்பிங் பண்ணாலும் இது மாதிரி ஒரு முறை எக்ஸசைஸ் பண்ணி விட்டுருணும். அதுக்கப்புறம் பீட்டிங். ஓகே, ஏன்னா இதெல்லாம் வந்து இப்போது இந்த கால்ஃப் மசில்ஸு, இந்த பேக்கில் இருக்கிற அந்த ஹேம்ஸ்ட்ரிங்கு, பாட்டம், இதெல்லாம் வந்து மசில்ஸ் வந்து குரூப் அதிகமாக விளையாடும், சதைகள் வந்து அதிகமாக விளையாடும். அதனால தான் ஹேக்கிங், கப்பிங், இந்த பீட்டிங். இப்போ பீட்டிங் செஞ்சுவாங்க பாருங்கள். இப்போ கை இப்படி வரணும். ஓகே, இது இப்போ நம்ம இந்த கை வந்து இப்படி இப்படி விழுகணும். அதுதான் அந்த பீட்டிங். பீட்டிங் பண்ணி முடிச்சுட்டு ஒரு முறை எஃப்ளோரைஸ் பண்ணிடணும். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா இந்த காலை மேலே தூக்கிட்டு கையில் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து ஒரு 4 முறை இது மாதிரி நீவி விடணும். 3, 4 சரிங்களா? இது விட்டுட்டு பண்ணிவிட்டு இப்போது
அவ்வளோதான். இதுதான் வந்து ஒரு காலுக்கு செய்யக்கூடிய மசாஜ். இந்த இந்த கண்டைக்கால் மசாஜ் வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா கால் வலி வந்து பெரும்பாலும் எல்லாருக்கும் இருக்கிறதுனால, வீட்டில் வேலை செய்கிறவங்க, ஆஃபீஸு, கம்ப்யூட்டர் எல்லாருக்கும் பொதுவாக வரதுனால இது வந்து ரொம்பவும், இந்த மசாஜ் வந்து ரொம்பவும் உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன். சரிங்களா? இதில் வந்து மெயினாக என்ன செஞ்சுருக்கோம்னாக்க, இது அடுத்த வீடியோவில் வந்து பெருசாக அடுத்த பின் தொடையை காமிக்க போகிறோம். இப்போது குறிப்பாக இதுதான் இந்த கேஸ்ட்ரோனமிஸ்ன்ற சொல்கிற இந்த பெரிய மசில்ஸு. இதில் என்ன பண்ணேன்னா, இந்த குறிப்பாக இந்த 2 மசில்ஸ் தான் இங்கே நம்ம வந்து பாதத்தையும் நம்ம காலையும் இணைக்கிற அந்த அக்கிலியஸ் அந்த டெண்டனும் இந்த பெரிய இந்த கேஸ்ட்ரோனமிஸ்ன்ற இந்த பெரிய மசில்ஸ் குரூப்பையும் தான் வந்து நம்ம இன்றைக்கி மசாஜ் பண்ணணும். சரிங்களா? இப்போ பார்த்தா தெரியுது பாருங்கள் உங்களுக்கு வந்து இது வந்து ஃபுல்லாக வந்து சதைப்பகுதி, அடர்த்தியான சதைப்பகுதி. அடுத்த மசாஜ் வந்து இந்த பின் தொடை. இது வந்து நிறைய மசில்ஸ் உள்ள இடம். இது வந்து அடுத்த இதில் காமிக்கிறேன். இப்போ இன்னைக்கு வந்து இந்த கால் தான் நம்ம வந்து மசாஜ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? பொதுவாக இருக்கிற சாதாரண கேள்வி தான் இது. நம்ம ஏற்கனவே நான் சொன்னது தான். சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணவங்க வந்து எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு பண்ணாதவங்களுக்கும் தனியாக கிடையாது இதுவும். ஆனால் வந்து ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒரு 6 மாதம் ஆனதுக்கப்புறம் வந்து மசாஜ் பண்ணுறது நல்லது. அது என்ன மாதிரியான ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க, எங்கே பண்ணியிருக்கீங்க, சதையா எலும்பு, அதை பொறுத்து. ஸோ பெட்டர் நான் என்ன சொல்கிறேன்னாக்க, உங்கள் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஜென்டில் மசாஜ் பண்ணலாமான்னு கேளுங்க. அவங்க சரின்னு சொன்னாங்கன்னா நீங்களே முதல்ல வந்து உங்களுக்கு பொதுமையாக மசாஜ் பண்ணி பாருங்கள். ஆனால் 6 மாதம் ஆகட்டும். காயங்கள்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மருத்துவரோட அனுமதி பெற்று நீங்களே முதல்ல ஜென்டிலாக செய்ய சொல்லுங்கள். அடுத்தவங்களை உங்களுக்கு செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட எவ்வளோ அழுத்தம் உங்களுக்கு தேவைப்படுன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான் ஒரு நேர் கேட்டிருந்தது. அதுக்கப்புறம் ஏற்கனவே நான் இப்போ பார்ட் 1 வீடியோவில் இந்த பாதம் செய்யும்போது சொன்னது தான். சாப்பாடு இப்போ வந்து நீங்கள் இப்போது இந்த கால் மசாஜ் செய்யும் போது நீங்கள் கவுந்து தான் படுத்துருக்கணும் இல்லையா? அப்போ வந்து எளிமையாக சாப்பிட்ருந்தா பரவாயில்ல, நல்லது, பசியோடு இல்லாமல். அப்படி இல்லைன்னா சாப்பிட்டு ஒரு 4-5 மணி நேரம், இப்போ மத்தியானம் சாப்பிட்டீங்க, இல்லைன்னா ஈவினிங்காக ஒரு 4-5 மணிக்கு 6 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா ஒரு 8-9 மணிக்கு அப்படி செய்யலாம். இல்லை அதான் ஒரு நீங்கள் வந்து அரை வயிறாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சாப்பிட்டுட்டு கவுந்து படுக்கிறது வந்து நல்லது கிடையாது. அது மாதிரி அதே மாதிரி வந்து குளிச்சுட்டு கூட பண்ணலாம். ஏன்னா வார்ம் வாட்டர் வந்து காலில் பட்டதுன்னா சாதாரணமாக உடம்புல படும்போது என்னன்னா நம்ம மசில்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இலகுவாக இருக்கும். நம்ம மசாஜ் பண்ணுறதுக்கு வந்து இலகுவாக இருக்கும். அதனால் குளிச்சுட்டோ அல்லது வந்து கால் சுடுதண்ணீர் வந்து ஒரு துணியை வச்சுட்டு, ஒரு துணியை சுடுதண்ணீரை நினச்சி காலில் நல்லா அப்படி தொடச்சிட்டா கூட அது கூட போதும். குளிக்கணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து மசாஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி ஆயில் வந்து தாராளமாக போட்டுக்கோங்க. நான் போட்ட மாதிரி தாராளமாக போட்டுக்கோங்க. ஆயில் கம்மியாக இருந்ததுன்னா அந்த ஃப்ரிக்ஷன் நம்ம தடவும் போது என்ன ஆகுனா கால் வந்து கையும் காலும் வந்து ஒரு எரிச்சல் கொடுக்கும். அது பார்த்துக்கோங்க. நான் 3 ஆயில் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். மசாஜுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற ஆயில் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். நல்லெண்ணெய்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் இங்கிலாண்டில். ஆனால் வந்து நான் பர்சனலாக எனக்கு என்னோடய குடும்பத்துக்கு உள்ளவங்களுக்கு நான் மசாஜ் செய்யும் போது நல்லெண்ணெய், தேங்காய் இல்லைன்னா விளக்கெண்ணெய், இந்த 3 எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுவேன். மசாஜ் ஆயில் வந்து கிளைண்ட்டுக்கு மட்டும்தான். எனக்கு அவங்களுக்கு வந்து இல்லைன்னா அவங்க ஒப்பீனியன் கேட்டுட்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ தலை மசாஜ் பண்ணும்போது தேங்காய் யூஸ் பண்ணலாம். சில நேரம் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணுவேன் நான். ஸோ உங்களுக்கு எந்த ஆயில் வந்து உங்களுக்கு ஒத்துக்குதோ அந்த ஆயில் வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் மசாஜ் பண்ணதுக்கப்புறம் இருக்கிறது தான் முக்கியமானது. இந்த கால் மசாஜ் வந்து நீங்கள் ஆரம்பத்தில் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா 10-15 நிமிடம் பொறுமையாக வந்து செய்யுங்க. நான் வந்து ஒரு 14-15 மூமெண்ட் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில். 14-15 மூமெண்ட் எப்படி நீங்கள் வந்து கசாமசான்னு மசாஜ் பண்ணிங்கன்னா கால் வலி வந்துடும். அப்போ வந்து முறையாக செய்கிற மசாஜ் தான் வந்து இந்த 14 மூமெண்ட்டும் நான் செஞ்சு காமிச்சது. இது மாதிரி முறையாக அழுத்தம் வந்து எவ்வளோ நீங்கள் அழுத்தும் போது வந்து இந்த அழுத்தம் போதுமா என்னன்னு கேட்டுட்டு, அழுத்தம் வேணும்னா அழுத்தம் அழுத்தம் அதிகமாக இருந்ததுன்னா அழுத்தத்தை குறைச்சி அது மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உதவியாக இருக்கும். இது மாதிரி செஞ்சீங்கன்னா கால் வலி போகுமே ஒழிஞ்சு புதுசாக வலி வராது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நிறைய மசாஜ், நான் பழைய வீடியோ சொன்ன மாதிரி தான், மசாஜ் பண்ணதுக்கப்புறம் நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிச்சிங்கன்னா தான் வந்து நம்ம மசாஜ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா
நம்ம லிம்பாட்டிக் நோடு மசாஜ் செய்யும் போது இதை பற்றி அதிகமாக சொல்கிறேன் நான். பொதுவாக மசாஜ் பண்ணாக்க உடம்புல இருக்கிற நீர்கள்லாம் வந்து நிறைய வெளியேறும். அப்போ நமக்கு யூரின் வந்து அதிகமாக போகும். அதனால் வந்து நீங்கள் தண்ணி வந்து நிறைய குடிக்கணும். தண்ணி நிறைய குடிக்கலாம் தலைவலி வரும். ஸோ மசாஜ் பண்ணிட்டு தான் தலைவலி வந்துச்சு நீங்கள் வந்து தவறாவோ இல்லை நினச்சி பயந்துடக்கூடாது. அதுக்காக தண்ணி நிறைய உடம்புல இருந்ததுன்னா அந்த தலைவலி வராது. உங்களுக்கு வந்து உடம்புல இருக்கிற அந்த கழிவுகள்லாம் வெளியேறதுக்கு வசதியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல நினைச்சது நான். அடுத்த வீடியோவில் உடம்புல பல பல பாகங்களுக்கு தலையிலிருந்து உள்ளங்கால் வரையும் இப்போ நம்ம இரண்டு கண்டைக்காலும் பாதம் மட்டும் பார்த்துருக்கோம். வரும் வீடியோக்களில் வந்து மற்ற இடங்கள் எல்லாம் செய்கிற மசாஜ் வந்து உங்களுக்கு நான் முறைப்படி செய்கிற மசாஜ்னு சொல்லி கொடுக்குறேன். என்னோட இணைந்திருங்கள் இந்த வீடியோக்கு. யாராவது கால் வலி அது மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி செய்யணும்னு. மசாஜ் வந்து வாழ்வியலோட உள்ள ஒரு கலை. அதனால் நீங்கள் மசாஜ் செய்யும் போது குழந்தைகளையும் பக்கத்தில் வச்சுட்டு செஞ்சீங்கன்னா அவங்களும் பார்த்து கற்றுப்பாங்க. அது அவங்களுக்கு பின்னாடி வந்து பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? அதனால் இது வந்து நம்மளோட வாழ்வியலோடு இணைந்த ஒரு கலை தான் வந்து மசாஜ். இப்போ எப்படி மற்ற பயிற்சிகளாக பண்ணுற மாதிரி இது வந்து நம்ம வாழ்வியல் கலை தான் இது. அதனால் குழந்தைகளையும் பக்கத்தில் வச்சுட்டு செய்யுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு மிகவும் பயனுள்ள ஒரு மசாஜோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.